Exercise 3.1 third sum. Vani, her father, and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus one third of her father's age plus one fourth of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was four times as old as Vani, then how old are they all now? Solution. இப்போ நம்ம வந்து கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம், ஃபாதர்ஸ் ஏஜை ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம், வாணிஸ் ஏஜை இசட்னு எடுத்துக்க போகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 53. அதாவது சம்படி ஒன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபாதர் கிராண்ட்ஃபாதர் வாணி வந்து 53. அதனால தான் நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 53ன்னு எடுத்துக்கிறோம். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்சது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 159. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா half ஆஃப் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் 65 கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து 1/2 எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஒய் ப்ளஸ் 1/4 இசட் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 3z பை 12 இஸ் ஈக்குவல் டு 65. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சது 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 780. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 years ago என்ன கொடுத்துருக்காங்கன்னா x minus 4 is equal to 4 into z minus 4, which implies x minus 4 is equal to 4z minus 16, which implies x minus 4z is equal to minus 12. இது தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சது 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 636. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் 4 and 3 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது மைனஸ் 2x ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 144. இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 2x மைனஸ் 8z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. இது சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இதை ஆட் 6 and 5, 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைச்சது மைனஸ் 7z ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் 168. இதில் இருந்து இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மைனஸ் 168/7 இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு 24. இசட் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போ இந்த இசட் வேல்யூவை என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைச்சது எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 24 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. x is equal to minus 12 plus 96, which implies x is equal to 24. இப்போ x வேல்யூ கிடைச்சாச்சு, z வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ x வேல்யூவையும் z வேல்யூவையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைச்சது 84 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 24 is equal to 159, which implies y plus 108 equal to 159. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைச்சது y is equal to 51. இப்போ x, y, z மூணு வேல்யூமே நம்மளுக்கு கிடைச்சாச்சு. x is equal to 84, y is equal to 51, z is equal to 24. இப்போ எக்ஸ் வந்து என்னது நம்ம என்ன எடுத்துருக்கோம் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். அப்போ கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 84, ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 51, வானிஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24. தட்ஸ் ஆல்.